ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியனை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைப்போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போறாரு. அப்படி உட்காரும் போது எனக்கு இன்னும் சில கோரிக்கைகளை நான் வைக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஆட்சி வந்தோன்னு நீங்க செஞ்சு கொடுக்கணும்னு சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாரு. அரசு கலைக்கல்லூரி நிச்சயம் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி திருநெல்லூர், கட்டாக்குடி உள்ளிட்ட ஊர்களில் புதிய சமுதாய நலக்கூடங்கள் வேணும்னு கோரிக்கை. விராலூர் ஊராட்சியில திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சிவன் கோயில் வரைக்கும் சாலை அமைச்சு தரணும்னு கோரிக்கை. விராலிமலையில அரசு கல்லூரி காலேஜ், அன்னவாசல் இழுப்பூர் விராலிமலையில மருத்துவமனைகளை மேம்படுத்தணும்னு கோரிக்கை. தென்னலூர்ல ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை. மிக மிக முக்கியமான கோரிக்கை, நீங்க அத்தனை பேர் சொல்ற கோரிக்கை. இந்த தொகுதியில் அரசு அறிவியல் கல்லூரி அமைக்கப்படணும் கோரிக்கை. விட்டமாப்பட்டியிலிருந்து தொப்பட்டியாதபுரம் வரைக்கும் தார் சாலை அமைக்கணும். 15 கிலோமீட்டருக்கு தார் சாலை அமைச்சு கொடுக்கணும் கோரிக்கை. தேராவூரில் உள்ள ஆதி திராவிடர் தெருவில் சிமெண்ட் சாலை போட வேண்டும் கோரிக்கை. நார்த்தாமலை சித்தன்னவாசல் அன்னவாசல் வழியா கீரனூர் இழுப்பூருக்கு புதிய பேருந்து வழித்தடம் வேணும்னு கோரிக்கை. விளத்துப்பட்டி ஊரராட்சியில ஊரணியை தூரவாரி பராமரிக்கணும்னு கோரிக்கை. முக்கியமான கோரிக்கை, புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. பெருமிகு முத்தரையர், மாமன்னன் மருதுபாண்டியர், வீரன் அழகுமுத்துகோன், வாவு சிதம்பரம் ஆகியோருக்கு உரிய மரியாதை கொடுத்து மணிமண்டபம் அமைச்சு கொடுக்கணும்ன்ற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. நிச்சயமா நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்ன இந்த கோரிக்கைகள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு நிச்சயம் செஞ்சு கொடுப்பாருங்கிற உறுதிமொழிய வாக்குறுதிய நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு நம்ம சொன்னதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்கிறார். போன சட்டமன்ற தேர்தலுக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு போன சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி, பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம் கொடுப்போம்னு சொன்னோம். நாம ஆட்சி பொறுப்பேற்று முதலமைச்சரா பொறுப்பேற்று நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் தான். அந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும். பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது காலையில பசியோட இருக்கக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்ததுதான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இன்னைக்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்திருக்கிறோம். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.